எப்போ ஒரே மாதிரி சப்பாத்தி செய்யாம இந்த மாதிரி சத்து சப்பாத்தி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வேற மாதிரி பாராட்டு கிடைக்கும். காலையில சுட்டு சாயங்காலம் சாப்பிட்டாலும் புச்சுக்கு புச்சுக்குன்னு சாஃப்டா இருக்கும். எலசான முருங்கைக்கீரையோட ஒரு டம்ளர் சுடு தண்ணிய சேர்த்து 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டு அதை எடுத்து மிக்சர் ஜார்ல போட்டு கூடவே 2 பச்சை மிளகா, 2 கிராம்பு, ஒரு துண்டு அன்னாசி பூ, 2 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சிய சேர்த்து மையா அரைச்சு அதை வடிகட்டி 2 கப் கோதுமை மாவு கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து வடிகட்டின சாறை இறக்கி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய மாவு மேல தடவி 5 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டா மாவு நல்லா ஊறிக்கும். சப்பாத்தி லேயரா வரணும்னா இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. மாவை எடுத்து அதை சின்னதா திரட்டி நடுவுல எண்ணெயை வச்சு கோதுமை மாவை தூவி நடுவுல விரலால ஒரு இழுத்தா பட்டர்ஃபிளை மாதிரி வரும். அதை அப்படியே தேய்ச்சி எண்ணெயோ நெய்யோ தடவி சுட்டா சூப்பரான முருங்கைக்காய் சப்பாத்தி தயார். இந்த சப்பாத்தியை செஞ்சு கொடுத்து பாருங்க. சப்பாத்தியே பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க.